friends, welcome to Samriya channel. Hindi Big Boss 18 episode number 90. ரொம்ப நாளா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்ருதிகாவோட ஹஸ்பண்ட் அர்ஜுன் இன்னைக்கு வீட்டுக்குள்ள நுழையிறாரு. ஸோ அதுதான் எபிசோடோட ஹைலைட்டே. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். நாளைக்கு எவிக்ஷன் வந்து கஷிஷ் கன்ஃபர்ம்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கஷிஷ் வந்து எவிக்ட் ஆயிட்டாங்கன்னே சொல்றாங்க. அண்ட் இன்னொரு எவிக்ஷன் இருக்குதா, அப்படி இருந்ததுன்னா அதுல யார் போறா அப்படின்றது தான் இன்னும் சஸ்பென்ஸ்ல இருக்கு. எபிசோடோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா சும்மோட அம்மா தான் வீட்டுக்குள்ள வராங்க. வந்த உடனே சும்மா போய் கட்டி பிடிக்கிறாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் கரனை வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சும்மோட அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரண்மே பிக் பாஸ் கிட்ட வந்து என்ன மட்டும் ஃப்ரீஸ்ல இருந்து எடுத்து விட்டுறாதீங்க பிக் பாஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமா கரனை ஃப்ரீஸ்ல இருந்து எடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா மட்டும் ரிலீஸ் பண்ணி விடுறாங்க. அதனால சும் வந்து அவங்க அம்மாவை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் சும் சொல்றாங்க எல்லாரும் ஃப்ரீஸ்ல இருக்கும்போது நான் மட்டும் நடந்துட்டு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க அம்மாக்கு. அவினாஷ் விவியனை தான் ரிலீஸ் பண்றாங்க. அவினாஷ் எழுந்து வந்த உடனே சும்மோட அம்மா கிட்ட சும் சொல்றாங்க இந்த பையன் தான் கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி. சும்மோட அம்மா கேம்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கரண் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ கரண் நேரா வந்து அவங்க அம்மாக்கு வணக்கம் சொல்லிட்டு கட்டியும் பிடிச்சிக்கிறாங்க. எல்லாருக்கும் சொல்ற யூஸ்வலான டயலாக், அவங்க பொண்ணோட அழகு எங்க இருந்து வந்ததுன்னு தெரியுது, ஏன்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. யூஸ்வல் டயலாக் அவர் வந்து சும்மோட அம்மாக்கும் சொல்றாரு. விவேன் வந்து சொல்றாரு சும்மோட அம்மா கிட்ட என்ன வந்து சும் என் வைஃபோட அருணாச்சல் வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு சும்மோட அம்மா நீங்க மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே வரணும், இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சும்மோட அம்மா சொல்றாங்க. கரணை ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா கரண் வந்து பாத்ரூம் ஓடி போயிட்டாரு. அண்ட் அவர் சொல்லிட்டும் போறாரு எனக்கு என்ன பயமா, என்ன எல்லாரும் என்ன டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது என்னமோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போறாரு. அப்போ பாஸ் கேக்குறாரு என்ன கரண் நான் வந்து எதனா கொளுத்தி போடட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கரண் சொல்றாரு பிக் பாஸ் நீங்க வந்து பிக் பாஸ், நீங்க கரண் கிடையாது, அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த டைம் கஷிஷ் டாய்லெட் குள்ள இருந்து வராங்க. நீ வெளியில போ, நான் வந்து பிக் பாஸ் கிட்ட தனியா ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவும் கஷிஷ் வெளியில போயிட்டு ஒட்டு கேட்கறாங்க என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு. சோ மொத்தத்துல வந்து அவர் பிக் பாஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு எதுவும் கொளுத்தி போடாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே ரஜத் உள்ள நுழையிறாரு. ரஜத் வந்து சொல்றாரு சும் போயிட்டு உங்களோட பெட்ரூம் எல்லாம் அவங்க அம்மாக்கு காட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதுக்குள்ள ஷில்பா என்ன சொல்றாங்கன்னா கரண் எங்கன்னே தெரியல, கரண் வந்து டாய்லெட்லயே இருக்கிறா போல இருக்கு, இன்னைக்கு வந்து ஃப்ரீஸ் திரும்பி ரிலீஸ் எல்லாமே வந்து பாத்ரூம் குள்ளதான் போல இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஷில்பா. எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க கரணை, என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்கிறியே, நடக்கிறது உட்காரது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் சொல்றாரு ஸ்ருதிகா நான் உங்களை எப்பவுமே ஃப்ரீஸ் பண்ணுவேன், இன்னைக்கு ஏன் ஃப்ரீஸ் பண்ணலன்னு தெரியுதா, ஏன்னா உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே ஸ்ருதிகா எனக்கு புரிஞ்சிச்சு பிக் பாஸ், நான் என்ன பண்ணுமோ அதை நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. அதாவது பிக் பாஸ் என்ன சொல்றாங்கன்னா கரணை வந்து ஓட்டுங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸ்ருதிகாவோ என்ன பண்றாங்க டீ போட்டு கொடுத்து அந்த டீயை வந்து கரண் கையால எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்க சொல்றாங்க. சும்மோட அம்மா கிட்ட அவினாஷ் கேட்கிறாரு இந்த வீட்டையே உங்களுக்கு எந்த கண்டஸ்டன்டா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சும்மா கரணை கிண்டல் பண்றதுக்காக தான் கேட்கிறாரு. சோ தட் கரண் நேம் சொல்லுவாங்க எதனா கரணை ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி. சும்முக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த கண்டஸ்டன்ஸ்ல யாரை பிடிக்கும்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் நான் இங்க பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து பிக் பாஸ் வீட்ல பேசலாம், ஒண்ணுமே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சும்மோட அம்மா இல்ல என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து அவங்க திக்விஜய் போனப்போ நாங்க எல்லாருமே அழுதோம் அப்படின்ற மாதிரி சும்மோட அம்மா சொல்றாங்க. அண்ட் சும்மா ஆமா நாங்களும் அழுதோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் அவங்க கேக்குறாங்க ஏன் எல்லாரும் அழுறீங்க, அன்னைக்கு கூட ஸ்ருதிகா சண்டை போட்டுட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்த, ஏன் அழுற நீ அழுதனா அருணாச்சல்லே வந்து ஃபுல்லா அழுது, அது இல்லாம எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க ஏன் உங்க பொண்ணு அழுறான்ற மாதிரி, என்கிட்ட என்ன போனா இருக்கு உங்ககிட்ட ரீச் பண்ணி சொல்றதுக்கு, அதனால நீ அழுகாத ஷோல அப்படின்ற மாதிரி சும் கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க. திரும்பவும் பிக் பாஸ் எல்லாரையும் ஃப்ரீஸ் பண்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா ரஜத்தோட அம்மா வராங்க. ரஜத் அம்மாவை பார்த்தோன்னா ரஜத் அழ ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க போய் ரஜத்தை கட்டி பிடிச்சிட்டு மிச்ச எல்லா கண்டஸ்டன்ட்டையும் கிரீட் பண்ணிட்டு திரும்பி ரஜத் கிட்ட வராங்க. எல்லாருக்கிட்டுமே அவங்க நல்லபடியா பேசுறாங்க. திரும்பவும் ரஜத் கிட்ட வராங்க. அதுக்கப்புறம் ரஜத் அழ ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்குள்ள அவினாஷ் ரிலீஸ் பண்ணவும் அவினாஷ் நேரா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ரஜத்தை நாங்க பார்த்ததே இல்லையே, எதுக்காக நீ இந்த சைடை வந்து எங்களுக்கு காட்டினதே இல்லை, இது ரொம்ப கியூட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கரணும் ரிலீஸ் ஆயிட்டாரு. ஸோ கரணுமே போயிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நேரா போய் அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி உங்க பையனோட தாடி எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா சொல்றாங்க இட்ஸ் ஓகே ஃபைன், அதெல்லாம் கேம் தானே, கேம்ல இதெல்லாம் பண்றது சகஜம் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா. ரஜத்தோட அம்மா ஈஷா கிட்டயும் போயிட்டு நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்றாங்க, நீ என்னோட பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க ஈஷாவை. இப்ப ரஜத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரஜத் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க ஜெயில நான் எத்தனை நாள் இருந்தேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க நீ சும்மா அதை பத்தி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லவும் நீங்க என்ன நினைச்சீங்க, நான் வந்து வீட்டுல இருக்கிற ஜெயில பத்தி கேட்டேன் அப்படின்னு. உடனே ரஜத் அம்மா நீ இதை பத்தி கேட்டியா அப்படின்னாங்க. உடனே மத்த கண்டஸ்டன்ட் எல்லாம் அம்மா வந்து வெளியில இருக்கிறத பத்தி யோசிச்சுட்டாங்க போல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க இல்ல இந்த பிக் பாஸ் வீடியோ வந்து கொஞ்சம் ஜெயில் மாதிரி தானே இருக்கு உங்க எல்லாருக்கும் அப்படின்னு அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்றாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு, ஒரு பிரச்சனையும் வெளியில இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ரஜத் வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சா, அப்போ ஒரு பிரச்சனையுமே இல்லையா, அப்ப சரி நான் இங்க இருந்து எதனா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு ரஜத் அம்மா நீ என்ன பைத்தியமா அப்படின்னு கிண்டலா கேட்டுட்டு இருக்காங்க.
சும்காரன் பாத்ரூம்ல போய் அந்த எக்ஸாஸ்ட் ஆஃப் ஆச்சுல. ஸோ அந்த விஷயத்தை பத்தி சும்மோட அம்மா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க, சும் கிட்ட. அண்ட் அவங்க லாங்குவேஜ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹிந்தியில பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சும்மோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி டாய்லெட்குள்ள போயிட்ட உடனே எக்ஸாஸ்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே எல்லாரும் ஒரு மாதிரி பேசினாங்க இல்லையா. ஸோ வெளியிலயும் வந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்டா பேசினாங்க. பட் எங்க பொண்ணு மேல எங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கு, நீ எதுவும் தப்பா நடந்துக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும், அதனால நான் அதை பத்திலாம் கவலைப்படல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஈஷா அண்ட் அவினாஷ் வெளியில உட்காந்துருக்காங்க. ஈஷா கேக்குறாங்க, நீ இன்னும் போய் விவியன் கிட்ட பேசலையான்னு கேட்கவும், இல்லை நான் பேசணும், விவியன் கிட்ட டைம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லவும், விவியன் அந்த பக்கம் வெளியில வராரு. வந்த உடனே பேசலாமான்னு கேட்கிறாரு அவினாஷ். அதுக்கு விவியன் சொல்றாரு, இல்லை எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு போயிடுறாரு. அவினாஷ் சரி போங்கன்னு சொல்லிடுறாரு. ஸோ ஈஷா வந்து நம்ம அங்க போய் உட்காந்து பேசுவோம் அவர்கிட்டன்னு சொல்றாங்க. அதுக்கு அவினாஷ் இல்லை ஏற்கனவே தலைவலின்றாரு, நம்ம பேசணும்னா இன்னும் கொஞ்சம் தான் தலைவலிக்கும், நாளைக்கு இல்லை நைட்டு எதனா பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்றாரு. அண்ட் அதே டைம்க்கு ஈஷா சொல்றாங்க, நம்ம இப்போ ரொம்ப டைட்டான சிச்சுவேஷன்ல இருக்கோம், ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நாமினேஷன் எல்லாம் பார்த்து பண்ணு, நம்ம ஆளுங்களை வந்து பண்ணிடாதன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அவினாஷ் சொல்றாரு, நான் என்ன நம்ம ஆளுங்களையா பண்றேன், என்ன நீ என்னமோ உங்க மேலலாம் எனக்கு அக்கறை இல்லாத மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரி அவினாஷ் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ திரும்பவும் ஃப்ரீஸ் சொல்றாங்க. இப்போ கரனோட சிஸ்டர் வராங்க வீட்டுக்குள்ள. ஸோ அவங்க வந்து நேரா கரனை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கரண் கிட்ட கேட்கறாங்க, நீ அம்மா வருவாங்கன்னு எதிர்பார்த்தியா, நான் அம்மா ஃபார்ம்ல நான் தான் வந்திருக்கேன் உன்னை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவினாஷ் விவியன் இவங்களெல்லாம் ஒருத்தரையா ரிலீஸ் பண்றாங்க. ஷில்பாவே ரிலீஸ் பண்றாங்க. ஷில்பா வந்துட்டு ஏதாவது சாப்பிட வேணுமான்னு அவங்க சிஸ்டர் கிட்ட கேட்கவும், ஷில்பா கிட்ட அவங்க சிஸ்டர் சொல்றாங்க, இன்னைக்கு வந்து நான் கரண் தான் எனக்காக எல்லா வேலையும் பார்க்கணும், நான் கரனோட வீட்டுக்கு வந்திருக்கேன், ஸோ கரண் தான் வந்து எனக்கு எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஷில்பா சொல்றாங்க, ரொம்ப நல்லது, செய்ய வைங்க, ஏன்னா எப்ப பார்த்தாலும் என்ன சும்மா ஸ்ருதிகாவை தான் இவர் வேலை வாங்கி சுத்துறாரு, ஸோ நீங்க வந்து இன்னைக்கு அவரை வேலை வாங்குங்கன்னு ஒண்ணு. பிக் பாஸும் கேட்கிறாரு, கண்டிப்பா நீங்க கரணை வேலை வாங்குவீங்களான்னு கேட்கிறாரு. வாங்குவேன், கண்டிப்பா வேலை வாங்குவேன் அப்படின்னு அவங்க சிஸ்டர் சொல்லவும் கரனை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ கரண் ரிலீஸ் ஆன உடனே நேரா போய் தண்ணி எடுத்துத்தான்னு சொல்லி தண்ணி கேட்டு குடிக்கிறாங்க. ஸோ கரணோட சிஸ்டர் வந்து இப்போ கரண் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் இப்போ ட்ராஃபியை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. நேத்து அந்த எமர்ஜென்சி வார்ட் டாஸ்க்ல பார்த்தனா ட்ரிம்மர் ஐடியா கொடுத்தது அவினாஷ், ஆனா கடைசியில யாரு பண்ணானா நீ தான் பண்ண, எதுக்கு அப்படி பண்ற, ஐடியா ஒருத்தர் கொடுத்தாரு, ஆனா வந்து பேர் இப்ப யாருக்குன்னா உனக்கு தான், நீ தானே கெட்ட பேர் வாங்கிக்கிற அவருக்கு ட்ரிம் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லவும், அது ஐடியா கொடுத்தது ஒருத்தர், கடைசியில பண்ணது நீ, ஸோ உனக்கு தான் வந்து அது பிளேம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாலண்டியரா போய் நீயா மாட்டிக்காத எந்த விஷயத்துலயும் அப்படின்ற மாதிரி கரனோட சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சும்மா ரஜத்தோட அம்மா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. நீ வந்து மெடல் பத்தி எல்லாம் பேசின, சண்டை நடந்தப்போ ரஜத்தோட மெடல் எல்லாம் பத்தி நீ என்ன மெடல் வாங்கின அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்த, அது வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது நீ பேசினது, ஏன்னா ரஜத் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மெடல்லாம் வாங்கியிருக்காரு, ஸோ நீ அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாம பேசின மாதிரி இருந்ததுன்னு சொல்லவும், அதுக்கு சும் சொல்றாங்க, ஐயோ நீங்க அப்படி நினைச்சிருந்தா ரொம்ப சாரி, நான் வந்து அவரோட எஃபர்ட்டையோ இல்லைன்னா அவர் இந்த கண்ட்ரிக்காக பேர் எடுத்து கொடுத்ததையோ நான் எதுவுமே வந்துட்டு தப்பா பேசல, அந்த டாஸ்க் டைம்ல எனக்கு ரொம்ப கோவமா இருந்தது, அப்போ தெரியாம நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேன், என்ன மெடல் வாங்கி என்ன பிரயோஜனம், இந்த மாதிரி டாஸ்க்ல வந்து ஒழுங்கா நடந்துக்க மாட்டேங்கிறேன்ற மாதிரி சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை, மற்றபடி அவர் வாங்கின மெடல்ஸை வந்து நான் மதிக்கிறேன், ஏன்னா அது எல்லாராலையும் பண்ண முடியாது, ஸோ கண்டிப்பா அந்த எஃபர்ட்டை நான் மதிக்கிறேன், அது எங்கேயுமே வந்து தப்பா பேசல, அப்படி நான் பேசணும்னு நினைச்சிருந்தா சாரி அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்குறாங்க. அண்ட் அவங்க அம்மாவுமே வந்து நீ ஹர்ட் ஆயிருந்தா சாரின்னு கேட்குறாங்க. இல்லை சும்மா சொல்றாங்க, பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், நீங்க கேட்டது தப்பே இல்லை, நல்ல வேளை நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி சும்மா சாரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த பேச்சு முடிச்சுக்கிறாங்க. கரண் அவங்க சிஸ்டர் உட்காந்து வெளியில பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரஜத் அவங்க அம்மாவோட நடந்து போறாரு. அப்போ ரஜத் சொல்லிட்டே போறாரு அவங்க கரணோட சிஸ்டர் கிட்ட, என்னோட தாடியை அவன் ட்ரிம் பண்ணிட்டான், அவன் முடிய நான் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கரண் சொல்றாரு, இவன் வேற முடி எடுப்பேன்னு சொல்லிட்டே இருக்கான்னு சொல்லவும், அவங்க அக்கா சொல்றாங்க, இவன் வந்து ரொம்ப கியூட்டான பர்சன், ஆக்சுவலா வந்து நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போதெல்லாம் ரொம்ப ஃபன்னியா இருக்கும், நீ பயங்கரமா ஹைப்பர்ல சண்டை போட்டுட்டே இருப்பீங்க, அப்போ டக்குன்னு வந்து பன்னீர் வேணுமா அப்படி சொல்லி கேட்பான், நீ அந்த பன்னீர் எடுத்து சாப்பிடுவ, ஸோ அது வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கும், என்னடா இவ்வளோ ஹைப்பரா போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் திடீர்னு இவ்வளவு கூலா பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபன் மூமெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சிஸ்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ரஜத் அவங்க அம்மாவை கொண்டு போயிட்டு அந்த ஹார்ஸ் மேல ஏத்தி உட்கார வச்சிடுறாரு. அம்மா கிட்ட வந்து அவர் மடியில படுத்துக்கிறாரு. அண்ட் அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, என் பையன் வந்து சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரஜத் கேட்கிறாரு, என்ன சிங்கம் மாதிரின்னு சொல்றீங்க, அப்புறம் உன்னை யாராவது அடிச்சாங்களா நீங்க ஏன் கேட்டுட்டே இருக்கீங்க, என்னை யார் அடிக்க முடியும், என்னை தவிர என்னை யாருமே காயப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க திரும்பவும் ஃப்ரீஸ் கொடுக்குறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கஷிஷோட அம்மா வராங்க வீட்டுக்குள்ள. ஸோ நேராக வந்து கஷிஷை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ கஷிஷ் சொல்றாங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு, நான் இந்த மாதிரிலாம் நீங்க என்ன கட்டி பிடிச்சது இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே ரஜத் கிட்ட போயிட்டு, ரொம்ப தேங்க்ஸ், என் பொண்ணை வந்து இந்த வீடே எதிர்த்து நின்னப்போ நீங்க மட்டும் தான் என் பொண்ணு கூட நின்று அவளுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, ஸோ அதுக்காக உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ், ஒரு அண்ணன் மாதிரி கூட நின்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க அவங்க அம்மா. அதுக்கு அடுத்து நேரா போயிட்டு
கரண் கிட்ட நிக்கிறாங்க. கரண் கிட்ட சொல்றாங்க, உங்க மேல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, நீங்க என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சீங்க, நான் வந்து அவினாஷ் கிட்ட தான் ஒரு 4 வார்த்தை கேட்கணும்னு சொல்லிட்டு அவினாஷ் கிட்ட போறாங்க அவங்க அம்மா. போயிட்டு என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு சின்ன விஷயம், அந்த சின்ன விஷயத்த வந்து நீங்க ஈஸியா முடிச்சிருக்கலாம், அதை ஊதி ஊதி ரொம்ப பெருசாக்குனீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க அம்மா. இந்த விஷயத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த விஷயத்த ஊதி பெருசாக்குனது வந்து கஷிஷ் தான், அவினாஷ் கிடையாது. அண்ட் அவினாஷுமே சொல்றாரு, சாரி ஆண்டி, நீங்க அப்படி நினைச்சிருந்தா சாரி, ஆனா நான் நைட்டே இதை முடிக்கலான்னு கஷிஷ் கிட்ட பேசுறதுக்கு கூப்பிட்டேன், ஆனா கஷிஷ் வந்து பேச வரல, திரும்பவும் காலையிலும் பேச ட்ரை பண்ண, அதுவும் பேச வரல, அதெல்லாம் இல்லாம போனதுனாலதான் இது ரொம்ப டிராக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவினாஷ். அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, பேசுனது வந்து நீங்க 2 பேரும் தான் பேசுனீங்க, ஃபிளர்ட் பண்ணது 2 பேரும் தான் ஃபிளர்ட் பண்ணிருக்கீங்க, அதுல என்னமோ என் பொண்ணு மட்டும் தான் பண்ண மாதிரி நீங்க கடைசியில ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து வெளியில சிம்பத்தி எல்லாமே கிடைச்சிச்சு, ஆனா என் பொண்ணை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா, ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல அவ கேரக்டரை வந்து கெடுத்துட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்டுட்டு இருந்த கரனுக்கு வந்து கோவம் வருது, ஆக்சுவலி கஷிஷ் தானே தப்பு பண்ணது, எதுக்கு வந்து இவங்க அம்மா அவினாஷ் திட்டிட்டு இருக்காங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ பிக் பாஸ் உடனே கரனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ணோடனே நேரா வந்து எல்லா அம்மாங்களுக்கும் சொல்றாரு, எல்லாம் திரும்பவும் சொல்றாரு, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க அழகுனாலதான் கஷிஷ் இவ்வளவு அழகா இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆண்டின்றாங்க. அதுக்கு கஷிஷ் சொல்றாங்க, அவங்க ஆண்டி எல்லாம் கிடையாது, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே வயசு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓகே ஆண்டி இல்லை, நான் எப்படி கூப்பிடணும்னா ஜூலின்னு கூப்பிடுங்க, சரி ஜூலி ஜி அப்படின்னு கூப்பிடுங்கன்னா ஜூலி ஜின்னு அவங்க பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. கரண் நேரா வந்து வாங்க ஜூலி ஜி, நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுவோம்னு ஆரம்பிக்கிறாரு. அப்போ கஷிஷ் சொல்றாங்க, அம்மா நீங்க அவர்கிட்ட பேசாதீங்க, அவரை இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கரண் விடாம கஷிஷ் கிட்ட கேட்கறாங்க, ஆக்சுவலி உங்க அம்மா வந்து யாரையோ திட்டுவாங்கன்னு நினைச்சா யாரையோ திட்டிட்டு இருக்காங்கன்னு கேட்கும், யாரை திட்டணும்னு நினைக்கிறீங்க, உங்களையா அப்படின்னு கேட்கறாங்க கஷிஷ். என்னையா திட்டணும், எதுக்கு என்ன திட்டணும் அப்படின்னு. அதாவது கரண் என்ன சொல்றாருன்னா, நேரா வந்து கஷிஷ் ஆனா உங்களை தான் திட்டிருக்கணும், அவங்க பொண்ணை தான் திட்டிருக்கணும், ஆனா அவங்க நேரா போய் அவினாஷ கேள்வி கேட்கறாங்களே, இது எந்த விதத்துல நியாயம்ன்ற மாதிரி கரண் கேட்கிறாரு. கரண் வந்து கஷிஷோட அம்மா உட்கார வச்சு கேட்கிறாரு, வாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்தோன்னா அவினாஷ் கிட்ட இந்த மாதிரி கேட்குறீங்களே, இந்த இடத்துல வந்து அவன் எங்க ஃபிளர்ட் பண்ணா, அவனுக்கு ஃபிளர்ட் பண்ணவே தெரியல அப்படின்னு சொல்லவும், கஷிஷோட அம்மா நாங்களும் எல்லா வீடியோவும் பார்த்தோம், எல்லாம் தெரிஞ்சிச்சு, எவிடென்ட்டா அவரோட என்ஜாய் பண்ணி தான் பேசிட்டு இருக்காரு, இதுல வந்து என் பொண்ணை மட்டும் தப்பு சொல்றது கரெக்டான்ற மாதிரி கேட்டுருக்காங்க. அதுக்குள்ள கஷிஷ் வந்து, அம்மா தயவு செஞ்சு பேசாதீங்க, நீங்க கரனை இக்னோர் பண்ணிருங்கன்னு கரண் கஷிஷை பார்த்தோம் கேள்வி கேட்கிறாரு. அப்போ கஷிஷ் டைரக்டா சொல்லிடுறாங்க, எனக்கு இதை பத்தி திரும்பி ஆர்கியூ பண்ண விருப்பம் இல்ல, சோ இங்க முடிச்சுக்கலாம், இதோட பேசாதீங்க இதை பத்தி அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கரண் விடாம பேசிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அவினாஷ் வந்துட்டு, வேண்டாம் கரண் விடுங்க, வெளியில இருந்து வந்திருக்காங்க அவங்க அம்மா, சோ அவங்களோட ஆதங்கத்தை கொட்டுறாங்க, சோ நம்ம ஃப்ரீயா விட்டுறலான்னு அவினாஷ் சொல்றாரு. கரண் சொல்றாரு, ஒரு நியாயமா பேசணும்ல, வந்துட்டு தப்பு பண்ணது யாரோ அவங்கள விட்டுட்டு உன்ன வந்து கேள்வி கேட்கறாங்க, தப்புனா தப்பு தானே, இதுவும் வந்து நேஷனல் டெலிவிஷன்ல தானே போயிட்டு இருக்கு, சோ இன்னும் நம்ம டிவில தானே இருக்கோம், அப்போ உன்னை பத்தியும் என்ன பத்தியும் என்ன நினைப்பாங்க, அப்போ நான் கரெக்டா பேசல அப்படின்ற மாதிரி நினைப்பாங்கல்ல, சோ நான் அதை கிளாரிஃபை பண்ணோம்ல அப்படின்னு கரண் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவினாஷ் வந்து, இது டைம் இல்ல விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கஷிஷும் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு, வந்துருங்கம்மா நீங்க கரண் கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கஷிஷையும் ரிலீஸ் பண்றாங்க. கஷிஷ் கொஞ்ச நேரம் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு கரணை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க, திட்டிட்டு இருக்காங்க. இப்போ பிக் பாஸ் என்ன பண்றாரு, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு வீட்டுக்கு எல்லாருக்கும், அவ்வளவுதான் இந்த ஃப்ரீ டாஸ்க் இதோட முடியுதுன்ட்டு. உடனே ஸ்ருதிகா, என்னது ஃப்ரீ டாஸ்க் முடியுதா, இல்ல பிக் பாஸ் நீங்க சும்மா தான் சொல்றீங்கன்னு சொல்றாங்க. உடனே பிக் பாஸ் வந்து, கண்டிப்பா நான் சும்மா சொல்லல ஸ்ருதிகா அப்படின்னு அவர் திரும்பி சொல்றாரு. அண்ட் ஷில்பா சொல்றாங்க, பாவம் அவ காலையில இருந்து காஃபி கூட குடிக்காம அவன் ஹாட்டா தெரியணும் என் ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, பாவம் அவளை அப்படி பண்றீங்களே பிக் பாஸ்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்ருதிகாவும் சொல்றாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஃபாரின் கேர்ள் மாதிரி ட்ரெஸ் பண்ணி ரெடியா இருக்கேன், இப்படி பண்ணாதீங்க பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுறாங்க. அப்போ எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. கரண்லாம் கிண்டல் பண்றாரு, என்ன பார்ட்டி பொசிஷன்ல உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி. பிக் பாஸ் கிட்ட கேக்குறாரு, பிக் பாஸ் நீங்க வந்து ஃபேரா நடந்துக்கோங்க பிக் பாஸ், நீங்க சஞ்சாலக் மாதிரி பண்ணாதீங்க. இப்போ பிக் பாஸ் சொல்றாரு, இப்ப நான் வந்து உன்னோட அர்ஜுனை உள்ள கூப்பிட்டேன்னா நீ கண்டிப்பா வந்து வீட்டுக்கு ரேஷன் இல்லாம ஆக்கிடுவ, ஏன்னா நீ வந்து ஃப்ரீஸ்ல நிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், வீட்டுக்கு வந்து சாப்பாடு இல்லாம ஆயிடும் உன்னால, அதனால நான் அனுப்பல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு உடனே ஸ்ருதிகா சொல்றாங்க, ப்ராமிஸா நான் வந்து ஃப்ரீஸ்ல நிப்பேன் பிக் பாஸ், ப்ளீஸ் எனக்கு அனுப்புங்க அர்ஜுன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பிக் பாஸ் சொல்றாரு, ஓகே 4 பேர் இருக்காங்கல்ல, என்னோட 4 பில்லர் யாருன்னு உனக்கு தெரியும்ல, அந்த 4 பில்லர்கிட்டயும் போய் கேட்டுட்டு வா, அவங்க வந்து சம்மதிச்சா நான் அனுப்புறேன், அவங்க ஃப்ரீஸ்ல நிப்பான்னு சர்டிபிகேட் தந்தாங்கன்னா நான் வந்து உள்ள அர்ஜுன் அனுப்புறேன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு உடனே ஸ்ருதிகா,
கரண், ரஜத், விவியன், அவினாஷ் இவங்க எல்லாருக்கிட்டையும் போய் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ பிக் பாஸ் வந்து ஒரு தடவை நான் செக் பண்றேன், நீ ஃப்ரீஸ்ல நின்னா ஒழுங்கா நிக்கிறியா பாக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீஸ் சொல்றாரு. ஸோ ஃப்ரீஸ்ல நின்ன உடனே தலையில இலெல்லாம் வச்சு காதுல இலெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ ஸ்ருதிகா சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் வரதுக்காக நான் ரெடியா அழகா நிக்கிறேன், என்னை வந்து அசிங்கமாக்கி விடாதீங்க ப்ளீஸ்ன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அர்ஜுன் பெட்ரூம் வழியா வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. வந்து பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாரு, ஆல்ரெடி அர்ஜுன் வீட்டுக்குள்ள வந்தாச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஸ்ருதிகா ஓடி போறாங்க. ஓடி போகும்போது பிக் பாஸ் வந்து எல்லாரும் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஸ்ருதிகா அதெல்லாம் கேட்காம ஓடி போய் அர்ஜுன் மேல பாஞ்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் நினைச்சாரு அந்த கட்டி பிடிச்சி முடிச்ச பிறகாவது ஃப்ரீஸ்ல நிப்பாங்கன்ட்டு. ஆனா ஸ்ருதிகா சுத்தமா மறந்துட்டாங்க. அந்த ஃப்ரீஸ்ல நிக்கணும்னே அர்ஜுனை பார்த்த எக்ஸைட்மெண்ட்ல கட்டி பிடிச்சி, உங்க குரலை கேட்காம நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு ஓன அழறாங்க. வெளியில இருந்து ஷில்பாக்கெல்லாம் கொஞ்சம் தெரியுது. ஃப்ரீஸ்ல தான் நிக்கிறாங்க. ஆனா பெட்ரூம்ல நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் தெரியுது. ஸோ ஷில்பா சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்ருதிகா அழுதுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கட்டி பிடிச்சி கொஞ்ச நேரம் அழுதுட்டு இறங்கி நின்றுட்டு நார்மலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக வந்து இந்த மாதிரி ஷர்ட் போட்டுட்டு வந்திருக்க, நான் உன்னை ஒயிட் தானே போட்டு வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி அர்ஜுனை கேட்டுட்டு இருக்காங்க ஸ்ருதிகா. அதுக்குள்ள பிக் பாஸ் வந்து ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் போச்சு, உங்களோட ரேஷன் வந்து ஃபுல்லாவே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பிக் பாஸ். ஏன் அப்படின்னு சொல்லி, நாங்களாம் ஃப்ரீஸ்ல தானே நிக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதிகா நிக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஐயோ ஆமா, எக்ஸைட்மெண்ட்ல குதிச்சிட்டு இருக்கா, அவ நடந்து வரா இப்போ அர்ஜுனோட அப்படி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். ஸோ ஸ்ருதிகா பாத்தீங்கன்னா அர்ஜுனோட சேர்ந்து நடந்து வராங்க வெளியில. அப்போ ஷில்பா தான் சொல்றாங்க, நீயும் தான் ஃப்ரீஸ்ல நிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா ஸ்ருதிகா காதுல விழவே இல்லை. அதுக்கப்புறம் கரண், விவியன் எல்லாருமே கத்துறாங்க, நீயும் தான் ஃப்ரீஸ்ல நிக்கணும், நாங்களாம் நிக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஸ்ருதிகா வந்து இல்ல எனக்கு ஃப்ரீஸ் சொல்லவே இல்லை, நீங்களாம் தான் ஃப்ரீஸ்ல நிக்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. விவியன் கத்துறாரு, வீட்டுல இருக்க எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஃப்ரீஸ்ன்னு சொன்னாங்க, அப்ப நீ ஹவுஸ்மேட் இல்லையா அப்படின்னு சொல்லவும், ஐயோ அப்படியா, அப்ப நான் நிக்கணுமா, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு முடிச்சிட்டு இருக்காங்க. கரண் சொல்றாரு, அதான் மொத்தமா எல்லாத்தையும் முடிச்சிட்டே, இதுக்கப்புறம் என்ன, நீ நின்னா என்ன போனா என்ன அப்படின்னு சொல்றாரு. உடனே சரியா ஓகே அப்படின்னா நான் நடக்கிறேன் அப்படின்னு அர்ஜுன் பின்னாடியே அவங்க நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொத்தமா வந்து இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல ஸ்ருதிகா வயலேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வச்சு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். இதை வச்சு கொஞ்சம் பிளே பண்ணதான் செய்வாரு பிக் பாஸ். ஸோ உள்ள வந்த அர்ஜுன் நேரா போயிட்டு ரஜத்தை கட்டி பிடிச்சி சொல்றாரு, நீங்க வந்து என் வைஃப் கூட ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன்ல என் வைஃப் கூட இருந்தீங்க, அதுக்காக ரொம்ப பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு, நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க அந்த டைம்லன்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு சொன்னாரு. அதுக்கு ரஜத்தும் வந்து சிரிச்சுட்டே அதுக்கு தேங்க்யூன்னு சொன்னாரு. அந்த டைம் வந்து அவருக்கு லைட்டா கண்ணும் கலங்கிருச்சு. ஸோ அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஸ்ருதிகாக்கு கால் தரையில இல்லைன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா ரொம்ப சந்தோஷத்துல ரொம்ப கத்தி பேசிட்டு சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையா ஒரு ஒப்பீனியன் ஸ்ருதிகாவை பத்தி கொடுக்கணும்னா, நிஜமாவே வந்து சம்டைம்ஸ் அவங்க பண்ற விஷயங்கள் வந்து இரிட்டேட் ஆக தான் செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷர்ட் விஷயமே ஒரு தடவை சொல்லலாம், ஓகே ஏன் இந்த மாதிரி ஷர்ட் போட்டு வந்த, ஒயிட் ஷர்ட்ல தானே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தனியா பேசினா ஓகே. திரும்பவும் வெளியில வந்தும் சொன்னாங்க, அந்த சட்டையை கழட்டுற வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் பாருங்க இவங்க என்ன சட்டை போட்டு வந்திருக்காங்க பாருங்க, இந்த நான் சட்டை நல்லாவா இருக்கு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் அனாயிங்கா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்மளுக்கே பார்க்க கொஞ்சம் தூரத்துல இருந்து இரிட்டேட்டிங்கா இருக்கு. அர்ஜுன் நேரா போய் சும் கிட்ட கேட்கிறாரு, ஸ்ருதிகாக்கு வந்து என்ன ரொம்ப பிடிக்குமா இல்ல உங்களை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லவும், ஸ்ருதிகா சொல்றாங்க, காரணம் இதே கேள்விதான் என்ன கேட்டுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அர்ஜுன் சொல்றாரு, எனக்கு வந்து ஒரு 20 எபிசோடுக்கு மேல ஜெலஸே வந்துருச்சு உங்க மேல, உங்க பாண்டை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, சும் அண்ட் ஸ்ருதிகாவோட பாண்ட் வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதே சைடு இந்த பக்கம் திரும்பி ஈஷா அண்ட் அவினாஷ் உங்களோட பாண்டுமே வந்து ரொம்ப அழகா தெரியுது எனக்கு வெளியில இருந்து பார்க்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் விவியனை பார்த்து நீங்க ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள எல்லாரையும் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ விவியன், அவினாஷ், கரண் எல்லாருமே வராங்க. எல்லாருக்கிட்டையும் வந்து அர்ஜுன் கேட்கிறாரு, எப்படி வந்து என் வைஃப் எல்லாரும் டாலரேட் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்குள்ள அவினாஷ் கேட்கிறாரு, நீங்க எப்படி டாலரேட் பண்றீங்க, 12 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அவங்களோட, எப்படி டாலரேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு அர்ஜுன் சொல்றாரு, அவ என்னோட ஏஞ்சல், அவ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் சொல்றாரு. சும்மா ரிலீஸ் ஆகுறாங்க. அண்ட் சும் வந்து சொல்றாங்க அர்ஜுன் கிட்ட, எல்லாரும் சொல்றாங்க அர்ஜுன் கிடைக்க ஸ்ருதிகா கொடுத்து வச்சிருக்கணும்னு, நான் சொல்றேன் ஸ்ருதிகா கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஸ்ருதிகா பாஞ்சு சும்மா கட்டி பிடிச்சிட்டு, இதனாலதான் எனக்கு சும்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்ப சும்மா வந்து காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து அந்த இங்கிலீஷ் கலந்து ஹிந்தியும் கலந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரண் சொல்றாரு, எல்லாரும் சேர்ந்து இந்திய கொலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அர்ஜுன் உள்ள வந்தோடனே எபிக் மொமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு பிக் பாஸ் வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்றாரு. கூகுள்ல சர்ச் பண்ணிருப்பாரு போல அவ்வளவு நேரம். நாலஞ்சு அர்ஜுன் வந்து கஷிஷ் எங்கன்னு கேக்குறாங்க. அப்ப எல்லாரும் ஈடன் தானே உங்களுக்கு பிடிக்கும், ஈடன் பாக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரியான பேச்சுகள் வந்து உள்ள போயிட்டு இருக்கு. அண்ட் பேங்காக் ட்ரிப்லாம் எப்படி இருந்ததுன்னு கரண் வந்து அர்ஜுனை புல் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இந்த மாதிரி ஃபன் டாக், ஃபன் மொமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அர்ஜுன் உள்ள வந்து யாரையுமே வந்து தப்பா பேசல, யாருக்கிட்டையுமே கோவப்படல, நார்மலா எல்லார்கிட்டயும் பேசினாரு. அதுக்கப்புறம்
அவினாஷை பார்த்து என்ன உடம்புங்க உங்களது, செம்ம பாடிங்க, நீங்க காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே டைம் விவியன் வராரு. விவியன் வந்த உடனே நீங்க ஒரு ஜென்டில்மேன், நீங்க எப்பவுமே வந்து பிலோ த பெல்ட் பேசினதே கிடையாது, எப்பவுமே தப்பா பேசினது கிடையாது, எந்த ஒரு ஃபைட்லயும் வந்து ரொம்ப அசிங்கமா கீழ்த்தரமா இறங்கி போய் பேசினது கிடையாது. ஸோ அதனால நான் உங்களை ஜென்டில்மேன் சொல்லேன். அண்ட் மோர் ஓவர் நான் வந்து ஒரு பிராண்ட் ஆரம்பிக்க போறேன், விவியன் காஃபி அண்ட் கரண் பட்டர் அப்படின்னு நான் ஒரு பிராண்ட் ஆரம்பிக்க போறேன் நிஜமாவே அப்படின்னு சொல்லவும் விவியன் வந்து நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன்னு சொல்றாரு. இதுக்குள்ள ரஜத்தோட அம்மா கரணை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, நீ ஒரு ரஜத் கிட்ட சொன்ன, உன்னை நினைச்சு அவங்க அப்பா அம்மா ரொம்ப அஷேம்டா ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, நாங்க அந்த மாதிரிலாம் அவனை நினைச்சு ஃபீல் பண்ணல, நாங்க எப்பவுமே எங்க பையனை நினைச்சு ப்ரௌடா தான் ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும் கரண் வந்து, நான் ஏதோ தப்பா கேட்டுட்டு வந்து தப்பா பேசிட்டேன் உள்ள, ஸோ என்னை மன்னிச்சிருங்க, உங்க பையன் ரொம்ப நல்ல பையன், நான் வந்து அவனுக்கு ஒரு அண்ணன் மாதிரி, அவன் எனக்கு ஒரு தம்பி மாதிரி அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவங்க அம்மா வந்து, இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இந்த மாதிரி பேசுனது தப்புன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான், மற்றபடி நீயும் எனக்கு பையன் மாதிரி தான் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் முடிச்சுக்கிறாங்க. அண்ட் அம்மாவும் சொல்றாங்க, இந்த பேச்சு நம்மளுக்குள்ள இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் கரண் சொல்றாரு, நான் இப்போ போயிட்டு உங்க பையனை கிண்டல் பண்ணுவேன், உங்க அம்மா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்க பையனை நோண்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவினாஷும் ஈஷாவும் திரும்பவும் இன்னொரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. திரும்பவும் விவியன் கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அன்னைக்கு எனக்கு ஒரு கான்வர்சேஷன்ல அவருக்கும் எனக்கும் டிஸ்அக்ரிமெண்ட் வந்துச்சு, நான் எல்லாருக்கும் முன்னாடி அவரை கத்துனேன், ஆனா இப்போ வரைக்கும் நான் வந்து அது தப்புன்னு ஃபீல் பண்ணல, நான் கரெக்டா தான் பேசினேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஈஷாவும், சரி எதுவா இருந்தாலும் நீ வந்து விவியனோட உட்காந்து பேசு, எனக்கு நீங்க 2 பேரும் இப்படி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா எப்படியோ ஃபோர்ஸ் பண்ணி அர்ஜுனை ட்ரெஸ் மாத்த சொல்றாங்க. ஸோ அர்ஜுன் வந்து டாய்லெட் குள்ள போறாரு. இவங்களும் சேர்ந்து இந்த டாய்லெட் தான் நாங்க எல்லாருமே குளிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அர்ஜுன் வந்து, நீயும் பாத்ரூம் குள்ள வாயே அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா வெளியில ஓடி வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி ரொமான்ஸ் அவங்களுக்குள்ள அங்க நடந்தது. ஸ்ருதிகாவும் அர்ஜுனும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதிகா சொல்றாங்க, எனக்கு வந்து சும்மா வந்து டைம் கார்டு ஆக்கணும் அவ்வளவுதான், அதனால வந்து நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணேன். அண்ட் மோர் ஓவர் வந்து கரணுமே எனக்கு அகேன்ஸ்டா எதுவுமே ரீசெண்ட் டேஸா பண்ணல, எங்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு சின்ன வருத்தம் மட்டும் இருந்தது, நான் என் பவரை வந்து ஒழுங்கா யூஸ் பண்ணலன்ற மாதிரி. அதாவது திக்விஜயோட அந்த எவிக்ஷன் இருக்குல்ல, அந்த விஷயத்தை தான் அவங்க சொல்றாங்க. அர்ஜுன் சொல்றாரு, நீ வந்து யாரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க வந்து விளையாட வந்திருக்குது இண்டிவிஜுவலா தானே, நீ எதுக்கு அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிற, உனக்காக யார் என்ன செஞ்சா இந்த வீட்டுல சொல்லு, நீ ஏன் எல்லாருக்கும் எதனா செய்யணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கேட்கிறாரு. அண்ட் மோர் ஓவர் திக்விஜய் போனதுக்கு உன் தப்பு கிடையாது, வீட்டுல இருக்கவங்க ஓட் பண்ணி அனுப்புனாங்க, அது நம்பர் கேம்னு தெரிஞ்சோ வந்து ஷில்பா வந்து தப்பா ஓட் பண்ணாங்க, ஸோ அதெல்லாம் இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி அர்ஜுன் சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அர்ஜுன் கேட்கிறாரு, இந்த வீட்டுல வந்து உனக்காக யாராவது ஏதாவது செஞ்சிருக்காங்களா இது வரைக்கும் சொல்லு, யாராவது ஒருத்தர் எதனா உனக்கு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதிகா யோசிச்சுட்டு, இல்ல எதுவுமே செஞ்சதில்லைன்னு சொல்லவும், உனக்கு எதுவுமே செஞ்சதில்லைன்றப்போ நீ எதுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணும், எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உன்னோட இஷ்யூஸ் எல்லாமே பார்த்தோன்னா ரிலேஷன்ஷிப்னால தான் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் வந்து இந்த வீட்லயே எனக்கு யாரை பிடிக்காதுன்ற ஒரு 2 நேமை நான் சொன்னேன்னா நீ ஷாக் ஆயிடுவேன். ஸ்ருதிகா சொல்றாங்க, இந்த வீட்ல நிறைய பேர் வந்து சும்மா ஷோக்காக ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நேம்லாம் நான் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சும், கரண், ஷில்பா இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஷில்பா கேட்கறாங்க, உங்க அம்மா என்ன சொல்றாங்க, நெகட்டிவா போதா பாசிட்டிவா போதா அப்படின்ற மாதிரி ஷில்பா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு சும் வந்து ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முடிஞ்சா இங்கேயே ஷில்பா வந்து கரண்கோ சும்கோ கல்யாணம் பண்ணி வெளியில அனுப்பிடுவாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ கஷிஷ் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க, வெளியில போனா இன்டர்வியூ நடக்கும்ல, யார் என்ன பேசினா, உங்களுக்கு யாரை பிடிச்சது யாரை பிடிக்கல எல்லாம் கேட்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி கஷிஷ் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு கஷிஷ் சொல்றாங்க, உங்களுக்கு தெரியும்ல யாரை பத்தி பேசணும், யார் உங்ககிட்ட என்ன பேசினாங்க, யார் தப்பா பேசினாங்க எல்லாம் தெரியும்ல, அது சொல்லுங்க அப்படின்னு சொல்லவோ ரஜத்தோட அம்மா நல்லா கொளுத்தி போடுறா பாரிவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எபிசோட் முடியுது. ஸோ நாளைக்கு தான் ஸ்ருதிகாவோட பையன் வீட்டுக்கு வரதை காட்டுவாங்க போல இருக்கு. சல்மான் கான் எபிசோட ஆரம்பிச்ச உடனே ஃப்ரைடே நிகழ்வுகள்னு கொஞ்சம் காட்டுவாங்கல்ல, அந்த டைம்ல அநேகமா காட்டுவாங்க போல இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பி மீட் பண்ணலாம். Until then, bye from Jamima. Take care.